நம்ம யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்துருச்சு. Thanks to all. ஹாய் வீவர்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் மாஸ்டர் பேசுகிறேன். இன்றைக்கி ரொம்ப 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 ஹாப்பியான சந்தோஷமான நியூஸு. நாம் யூடியூபுக்கு வந்து 3 வருஷம் ஆக போகுது. நம்மளுடைய ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு நமக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. அதான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நியூஸ். இந்த யூடியூபுடைய இன்கம் இது வர்றதுக்கு முழுக்க காரணம் நீங்கள் தான். உங்கள் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம வீடியோவுக்கு போவோம். என்னென்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு டார்கெட் ரீச் பண்ணியிருந்தோம் 3500. அது பண்ணதுக்கப்புறம் அது என்னென்ன பெனிஃபிட் என்ன பண்ணோம் அதை டீட்டெயிலாக ஒரு வீடியோவாக நான் போட்டிருந்தேன். அதை நான் ஐகார்டில் கொடுக்குறேன். அதுக்கடுத்து ரெண்டாவது டார்கெட்டு 4000 வாட்ச் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோன்னே அதுக்கடுத்து என்னென்ன ப்ராசஸிங் பண்ணோம் அது எல்லாத்தையும் ரெண்டாவதாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ வந்து அந்த $100 சேரணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த $100 ரீச் ஆகி நமக்கு பேமெண்ட்டு பேங்க்குக்கு அனுப்பி பேங்க்லேருந்து நம்ம அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆகிடுச்சு, நம்ம கைக்கு வந்துடுச்சு. சரிங்களா? அந்த ஹாப்பியான மூமெண்ட்டை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த $100 வந்து நமக்கு ரீச் ஆக ரொம்ப கஷ்டப்பட்டுச்சிங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கே $9, $10, $11 இவ்வளோ தாங்க வரும். அந்த டாலர் ஏறவே இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் ஆயிடுச்சு. அப்போ கூட ஏறலை. கிட்டத்தட்ட $80 என்னமோ தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் பசங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் சொல்லி, எப்பா அந்த சூப்பர் தேங்க்ஸு, அந்த மெம்பர்ஷிப் அது இது எதையாவது ஒன்று போட்டுக்கிட்டு அப்படியே $100 நெருக்கி ஜனவரி மாதம் அந்த டார்கெட்டை ரீச் பண்ணிட்டோம். இந்த அமௌண்ட் வந்து ஆட்சென்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகவே இல்லை. அந்த பழைய $80 தான் இருந்துச்சு. இந்த ஆட்சென்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகலை. இந்த $20 ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு பார்த்துட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் 1ஆந்தேதியிலேருந்து 10ஆந்தேதி வரைக்கும் அப்படியே கண்டினியூவாக பார்த்துட்டு 11ஆந்தேதி அன்னைக்கு கரெக்டாக ஆட்சென்ஸில் எனக்கு அப்டேட் ஆகிடுச்சு. ஆட்சென்ஸில் கிரெடிட் ஆனவங்க தான் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்ல, ஆட்சென்ஸுக்கு அமௌண்ட் வந்துச்சு. ஏன்னா அந்த 31 எவ்வளோ கால்குலேஷன் எடுக்கிறாங்க என்ன எதுன்னு தெரியல. அந்த $100 சேர்ந்தவொன்னே ஆட்சென்ஸுக்கு வந்து அப்புறம் ஆட்சென்ஸில் வந்தோடனே திரும்பவும் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அடுத்த ஒரு 10 நாள் எப்படா வரும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 21ஆந்தேதியே திரும்ப ஒரு மெயில் அனுப்பிட்டாங்க. நாங்கள் உங்கள் பேமெண்ட்டை உங்கள் பேங்குக்கு அனுப்பிட்டோம், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு. நீங்கள் வந்து ஒரு 4 or 5 days பாருங்கள். வரல அப்படின்னா உங்களுடைய பிரான்ச்சை போய் பேங்க்கை போய் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு மெயில் அனுப்பிட்டாங்க. சரி, அவங்க ஒரு 5 daysன்னு சொன்னாங்க. அதாவது ஒர்க்கிங் டேஸ் 5 daysங்களா. அதை அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். 21st அன்னைக்கு அனுப்பிட்டாங்க. 22, 23, 24, 25 25th அன்னைக்கு தான் அமௌண்ட்டு என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட். ஆக்சுவலாக இந்த வச்சு ஏதாவது ஒரு பொது விஷயம் நம்ம பண்ணுவோம். சரிங்களா? அது நான் என்னென்ன நான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எதுவும் டவுட்னா கமெண்டில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? அது என்னென்ன பண்ணோம் அந்த ஸ்டெப்ஸை மட்டும் நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் அப்படியே அதை அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் மானிட்டைசேஷன் ஒர்க் என்னென்ன அப்படின்னு நான் லிஸ்ட் போட்டு வச்சுருக்கிறேன். உங்களுக்கு அப்படி தான் வரும். நீங்கள் உங்களுக்கு இந்த லிஸ்ட் அப்படி யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டைசேஷன் 500 சப்ஸ்கிரைபர் 3000 வாட்ச் ஹவர்ஸ் இதை ரீச் பண்ணணும். ரெண்டாவது உங்களுடைய பேன் நேம்லாம் பேனு ஆட்சென்ஸு மெயில் ஐடி 3லையும் பேன் நேம் ஒரே நேமாக வச்சு கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பேனில் சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் ஆட்சென்ஸை அப்ளை பண்ணிடணும். அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் சப்மிட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய அடுத்த டார்கெட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் இல்லைன்னா 10 million ஷார்ட்ஸு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக $10 வந்து உங்களுக்கு ரீச் ஆகணும். $10 ரீச் ஆன உடனே அடுத்த ப்ராசஸிங் போகும். எப்படின்னா ஐடி வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுடைய பேன் கார்டு ரெடி பண்ணிவிட்டு அந்த ஐடி வெரிஃபிகேஷன் முடிங்க. ஐடி வெரிஃபிகேஷன் முடித்த உடனே உங்கள் ஐடி வெரிஃபிகேஷன் ஓகே ஆன உடனே அதுக்கப்புறம் பின் அனுப்புவாங்க அவங்களுக்கு.
யூடியூப்லேருந்து அந்த பின்னை வந்து அவன் கொடுக்குறதுல வெரிஃபை பண்ணிட்டேன்னா உங்களோட அட்ரஸ் வெரிஃபிகேஷன், அதாவது பின் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ண சொல்லும். பேங்க்கில் போய் ஸ்விஃப்ட் கோடு வாங்கி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிடுங்க. பண்ண உடனே $100 ரீச் ஆகும். $100 ரீச் ஆனோடனே நமக்கு மெயில் அனுப்புவாங்க, உங்களுக்கு பேங்க்கு நாங்கள் அனுப்பிட்டோம் அப்படின்னா. பேங்க்கு அனுப்பினோடனே கிட்டத்தட்ட அந்த 21 to 26 அந்த டேட்டில் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் ஸ்டெப்ஸு. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் யூடியூப் சேனல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா. எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். யார் வேணாலும் பண்ண முடியும், பண்ணுங்கள். யூடியூப் சேனல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் உண்மையாகவே நமக்கெல்லாம் ஒரு பாடமும் தெரியாது, ஆடவும் தெரியாது, ஒன்றுமே தெரியாதுங்க. பேச மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி சிலர்லாம் யோசிப்பாங்க, நமக்கு முகம் இல்லையே, கலர் இல்லையே, அழகு இல்லையே, அதுக்கப்புறம் நமக்கு வாய்ஸ் இல்லையே. அப்படியெல்லாம் எதுவும் கவலைப்படாது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதாங்க. நம்ம பர்த்தில் என்ன வந்துச்சோ அதுதான். அதுக்கெல்லாம் நம்ம என்னையுமே கவலைப்பட முடியாது. இதுதான் நம்ம பேசுகிறது தான் குரல், நம்மகிட்ட இருக்கிறது தான் கலரு. அதை பற்றியெல்லாம் நம்ம எதுவுமே இது பண்ணிக்க முடியாது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ முகம் அதான் போதும். கடவுள் அதை கொடுத்துருக்காரு. நம்ம ஆரோக்கியமாக நம்மளை வச்சுருக்கிறார், சிந்திக்க மாற்றல் இருக்குது. அப்புறம் இதை விட வேறு என்ன வேணும்? நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுங்கள். சரிங்களா? நம்மகிட்ட நமக்கு யூடியூப் சேனல் நடத்துறதுக்கு அது வேணும், இது வேணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அதெல்லாம் எதுவும் ஒரு பண்ணி அவங்களுக்கு என்ன தெரியுமோ, என்ன ஸ்கில் இருக்கோ அதை நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் நீங்கள் காட்டுங்க. கண்டிப்பாக நல்ல ஒர்த்தாக இருக்கும். எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். எதுவுமே பண்ணாமல் இருக்குது, ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாமே, வந்தால் லாபம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.